புயலின் மத்தியில் இயேசு செய்யக்கூடிய 4 காரியங்கள் என்ற தலைப்பில் உங்களோடு கூட இன்றைக்கு தேவ வார்த்தையை நான் பேசும்படியாக நான் விரும்புகின்றேன். புயலின் மத்தியில் இயேசு செய்யக்கூடிய 4 காரியங்கள். சில வருடங்களுக்கு முன்பதாக பாஸ்டரையாவும் நானும் கென்யா தேசத்தில் ஊழியத்திற்காக நாங்கள் பிரயாணம் செய்து கொண்டிருந்தோம். ஊழியமெல்லாம் முடித்த பின்பதாக மீண்டும் இந்தியாவுக்கு திரும்புவதற்காக நாங்கள் ஒரு சிறிய பட்டணத்தில் கென்யா தேசத்தில் அந்த சபையில் எல்லாம் ஊழியம் செய்து முடித்து மீண்டும் நைரோபிக்கு திரும்பி வர வேண்டிய ஒரு தேவை இருந்தது. நைரோபியிலிருந்து தான் இந்திய தேசத்திற்கு விமானத்தை நாங்கள் பிடித்து வர வேண்டியதாக இருந்தது. அதெல்லாம் நாங்கள் அந்த சின்ன ஊரிலிருந்து நைரோபிக்கு நாங்கள் ஒரு சிறிய விமானத்தில் தான் பிரயாணம் செய்தோம். அந்த விமானத்தில் ஒரு 15 பேர் தான் அந்த விமானத்தில் பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு சின்ன விமானமாக இருந்தது. அதில் நாங்கள் பறந்து கொண்டு நைரோபி பட்டணத்திற்கு நேராக வந்து கொண்டிருந்த பொழுது, நைரோபியில் அங்கே லேண்டு பண்ண வேண்டிய அந்த நேரம் வந்த பொழுது, நைரோபி பட்டணத்தின் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு புயல் ஓடிக்கொண்டிருந்தது. பயங்கரமான காற்று, பயங்கரமான மின்னல், இடி. அந்த இடம் கீழே இறங்கும் பொழுதே அந்த சின்ன பிளேனாக இருந்தபடியால் அங்கேயும் இங்கேயும் காற்றுல வீசப்பட்டது. அந்த விமானத்தை ஒரு கேப்டன், ஒரு அம்மா தான் அந்த கேப்டனாக இருந்தார்கள். மிக திறமையாக அந்த விமானத்தை அவர்கள் பறக்க வைத்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் அங்கே கீழே நைரோபிக்குள்ளே வருவதற்கு பிரயாசப்பட்ட பொழுது புயல் மிக மோசமாக இருந்தபடியால் அவங்க 3 முறை அந்த விமானத்தை அங்கே லேண்டு பண்ணுவதற்கு அவர்கள் முயற்சி பண்ணாங்க. 3 முறையும் கீழே வந்து இந்த தரையை தொடுவதற்கு முன்பதாக ஒரு பயங்கரமான காற்று அடித்து ஏரோப்ளைனை மீண்டும் தூக்கிவிடும். எல்லாரும் ஒரே பயம். ஏரோப்ளைனுக்குள்ளே இருந்தவர்கள் எல்லாருக்கும், விமானத்துக்குள்ளே இருந்தவங்க எல்லாரும் ஒரே பயம். அப்போ தான் யார் கிறிஸ்துவன்னு சுலபமாக கண்டுபிடிக்க முடிந்தது. ஜபிக்கிறவர்கள் முகம் குப்புற போட்டு இயேசுவேன்னு சொல்லி கீழே வரும்பொழுது எல்லாம் பயங்கர ஜபத்தோடு இருந்தார்கள் அநேகர். அண்டு 4வது முறை அவர்கள் முயற்சி செய்த பொழுது நல்ல வேளை நாங்கள் பத்திரமாக லேண்ட் பண்ணோம். அதற்கு பின்பதாக எங்களுடைய பிரயாணத்தை நாங்கள் நிறைவு செய்தோம். ஆனால் அந்த புயல் வழியாக அந்த விமானம் பறந்த பொழுது அது ஒரு நல்ல அனுபவமாக இல்லை. அது ஒரு பயத்தை தரக்கூடிய ஒரு அனுபவம், ஒரு திகழை தரக்கூடிய ஒரு அனுபவம். என்ன நடக்கும் என்று எல்லாரும் பயந்து கொண்டார்கள். அந்த சின்ன விமானமாக இருந்தபடியால் காற்றில் அது வீசப்படும் பொழுது, அந்த புயலுக்குள்ளே இருக்கும் பொழுது, இருள் சூழ்ந்து இருக்கும் பொழுது, சுற்றிலும் இருள், கார் இருள், மின்னல், எங்கே மேலே இருக்கிறோமா, கீழே வந்துட்டோமா, எங்கேயும் ஜன்னலில் வெளியே பார்த்தாலும் ஒன்றும் தெரியாது. அப்படிப்பட்ட நேரத்தில், அநேக நேரத்தில் அப்படி பயம் நம்மளுடைய இருதயத்தை பிடிக்கின்றது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இயற்கையான ஒரு புயல் இல்லைனாலும், நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய போராட்டம், ஒருவேளை சரீரபூர்வமாக இருக்கலாம், ஒரு பலவீனமாக இருக்கலாம். டாக்டர்கள் உங்களை பார்த்து உங்களுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த வியாதியை குறித்து ஒரு மிகப்பெரிய எதிர்மறையான ஒரு செய்தியை கொடுத்துருக்கலாம். இதற்கு ஒரு நம்பிக்கை இல்லை என்று சொல்லியிருக்கலாம். இல்லாவிட்டால் உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கலாம். உங்களுடைய வியாபாரத்தில் நஷ்டத்திற்கு மேலே நஷ்டம். எப்படி இந்த கடனிலிருந்து வெளியே வர முடியும் என்று நீங்கள் திகைத்து கொண்டு இருக்கலாம். இல்லை உங்களுடைய குடும்பத்தில் ஒரு சலசலப்பு, ஒரு பிரிவினை, சண்டை, கணவன் மனைவியும் பிரிந்திருக்கலாம். என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் சில நேரத்தில் ஒரு புயலுக்குள் கடந்து போகின்றது போல காணப்படலாம். மிகப்பெரிய போராட்டம், எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரப்போறேன் என்று ஒரு குழப்பத்தின் மத்தியில் இன்றைக்கு காலையில் இந்த ஆராதனைக்கு நீங்கள் வந்திருக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு இந்த காலையில் தேவ பிரசன்னத்திலிருந்து வரக்கூடிய நற்செய்தி, நம்மளுடைய அற்புத இரட்சகர் புயலின் நடுவிலே அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் நாம் சுவிசேஷத்தில் மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து நாம் பார்க்கின்றோம். அதிலிருந்து தான் இந்த காலையில் நமக்கு முன்பதாக இருக்கின்ற நேரத்தில் சில முக்கியமான சத்தியங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்கும்படியாக நான் விரும்புகின்றேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரைக்கும் இந்த சம்பவம் நமக்காக அங்கே எழுதப்பட்டிருக்கின்றது. அதை நாம் வாசிக்க கேட்கலாம். இந்த காலையில் இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீசர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையாய் இருந்தார்.
அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியினால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதைக் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. ஒரு ஆமென் சொல்லலாமா? சுவிசேஷங்களில் நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த 3 வருட காலம் சீஷர்களோடு கூட அவர் வாழ்ந்தார். வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அநேக சம்பவங்களை குறித்து நம்ம இங்கே வாசிக்கின்றோம். இப்படிப்பட்ட சீஷர்கள் ஆண்டவரோடு கூட இருந்த பொழுதுதான் இப்படிப்பட்ட ஒரு புயலின் அனுபவத்தின் வழியாக இவர்கள் கடந்து செல்வதை குறித்து நாம் இங்கே வாசிக்கின்றோம். இந்த அனுபவங்களிலிருந்தும் அநேக வெளியேற பெற்ற சத்தியங்களை நாம் தேவ வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். நான் சொன்ன வண்ணமாக புயலில் ஆண்டவர் செய்யக்கூடிய 4 காரியங்கள் என்று நான் உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகின்றேன். நீங்கள் முதலாவது நாம் பார்க்கக்கூடியது, நம்முடைய புயலை குறித்து இயேசு நன்கு அறிந்திருக்கின்றார் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். நம்மளுடைய புயலை குறித்து இயேசு நன்கு அறிந்திருக்கின்றார். இங்கே நீங்கள் 22வது 23ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் தான் சீஷர்களை அவர்கள் போகும்படியாக அனுப்பி விடுகின்றார். இந்த கரையிலிருந்து அக்கறைக்கு போகும்படியாக படகில் பிரயாணம் செய்யும்படியாக ஆண்டவர் அவர்களை அனுப்பி விடுகின்றார். இவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படி தான் அங்கே போகின்றார்கள். அந்த பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு கடும் புயலை அவர்கள் சந்திக்கின்றார்கள். அநேக நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட போராட்டங்கள் வரும் பொழுது, சோதனைகள் ஏற்படும் பொழுது, சில பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நமக்குள்ள உடனடியாக எழும்பக்கூடிய ஒரு கேள்வி, ஆண்டவரே எங்கே இருக்கிறீங்க? ஆண்டவரே என்னை மறந்துட்டீங்களா? ஏன் இதை என் வாழ்க்கையில் நீங்கள் அனுமதித்தீர்கள் என்று பல நேரங்களில் இந்த பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் வழியாக போகும் பொழுது, புயல் இந்த அனுபவம் வழியாக போகும் பொழுது நமக்குள்ள இயற்கையாகவே எழும்பக்கூடிய கேள்வி, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரா? ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரா? ஏன் நான் ஜெபிக்கும் பொழுது, நான் ஜெபிக்கக்கூடிய ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் தராமல் இப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாக கடந்து செல்ல தேவன் ஏன் அனுமதித்தார் என்று தான் நமக்குள்ள அநேக நேரத்தில் கேள்வி எழும்புகின்றது. சாத்தானுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கம், இப்படிப்பட்ட அனுபவங்கள் வழியாக நாம் போகும் பொழுது நமக்குள்ள எப்படியாவது அந்த தனிமைத்துவத்தை நம்மைக்குள்ள கொண்டு வர அவன் பிரயாசப்படுகின்றான். ஆண்டவர் நம்மை கைவிட்டது போல, ஆண்டவர் நம்மை மறந்தது போல, ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய மாட்டார் என்று நாம் நினைப்பதற்கு அவன் நம்மை எப்படியாவது உற்சாகப்படுத்துகின்றான் சாத்தான். இந்த இடத்துலையும் சீஷர்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் காணப்பட்டார்கள். சீஷர்கள் இது மாத்திரமல்ல, இன்னொரு மார்க்கு சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிக்கலாம். ஒரு முறை மாத்திரம் நடக்கல, இது 2 முறை சீஷர்களுக்கு ஏற்பட்ட ஒரு சம்பவமாக இருந்தது. மார்க்கு சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்திலையும் இன்னொரு சம்பவத்தில் இவர்கள் இதே போல படகில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய புயலை சந்திக்கின்றார்கள். இந்த சம்பவத்தில் இயேசு அவர்களோடு கூட தான் இருந்தார், படகில் தான் இருந்தார். படகுல இயேசு அவர்களோடு கூட பிரயாணம் செய்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் நித்திரை செய்து கொண்டிருந்தார். இவர்கள் அந்த புயலை சந்தித்த பொழுது அந்த புயலை அவர்களே சொந்தமாக சமாளிக்க முயற்சி பண்ணார்கள். ஆனால் அந்த கொந்தளிப்பு மிக அதிகமாக இருந்தனால ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தோடனே ஆண்டவரை எழுப்பி ஆண்டவரை பார்த்து அவங்க கேட்ட கேள்வி, மார்க்கு 4:38 அவர்கள் கேட்ட கேள்வி, நாங்கள் மடிந்து போகிறோமே, அது உங்களுக்கு அது அக்கறை இல்லையா என்று கேட்குறாங்க. அப்படின்னா நம்ம அப்படிதான் ஆண்டவரிடத்துல கேட்குறோம், ஆண்டவரே இவ்வளோலாம் நடக்குது, உங்களுக்கு என்ன இல்லையா, அக்கறை இல்லையா ஆண்டவரே என்று. நம்ம போலதான் சீஷர்களும் அதே அனுபவத்தின் வழியாக அவர்களும் கடந்து போனார்கள். ஒரு நம்பிக்கை இழந்த ஒரு நேரத்தில்,
ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில நமக்குள்ள வரக்கூடிய அந்த சிந்தனைகள், ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, ஏன் ஆண்டவர் என்னை நேசித்தார்னா இப்படி விட்டுருக்க மாட்டார், இப்படிலாம் நடக்க ஆண்டவர் அனுமதிச்சிருக்க மாட்டார் என்றுதான் நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு கேள்வி எழும்புகின்றது. ஆனால் இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவர் நாம் என்னத்தை சந்தித்து கொண்டிருக்கின்றோம், எதன் வழியாக நடந்து கொண்டிருக்கின்றோம் என்று அவர் நன்கு அறிந்திருக்கின்றார். ஆண்டவர் இன்றைக்கு நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கின்ற போராட்டத்தை குறித்து நன்கு அறிந்திருக்கின்றார். நீங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பள்ளத்தாக்கை குறித்து தேவன் நன்கு அறிந்திருக்கின்றார். உங்களுடைய சூழ்நிலையை அறிந்திருக்கின்ற தேவன் மாத்திரமல்ல, அதற்காக ஆண்டவர் பரிந்து பேசி, அதற்காக ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் மிக கரிசனையாக தேவன் இருக்கின்றார் என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஏன்னா சுவிசேஷத்தில் இன்னொரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சிலுவையில் அறைய இருக்கின்ற அந்த நேரத்தில், அப்படிப்பட்ட ஒரு கடினமான நேரத்தில் ஆண்டவர் பேதுருவை பார்த்தும் சில வார்த்தைகளை பேசுகின்றார். அப்பொழுது இங்கே ஆவிக்குரிய மண்டலத்தில் ஆண்டவர் என்னென்னலாம் அவர் கவனிக்கிறார், எதை குறித்து அவர் அறிந்திருக்கின்றார் என்று நம்ம இங்கே வாசிக்கிறோம். இந்த 22ஆம் அதிகாரத்தில் 31வது 32ஆம் வசனத்தில் சீமோனை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை சற்று கவனிங்களேன், வாசிங்க. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். ஆண்டவர் சீமோனை பார்த்து சொல்றாரு, கோதுமையை புடைக்கிறது போல சத்ருவனை புடைக்கும்படியாக என்னிடத்துல என்ன கேட்டிருக்கிறான்? உத்தரவு கேட்டிருக்கிறான் சொல்றாரு. அப்படின்னா நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டிய முதலாவது நிச்சயம் என்னன்னா, அவருடைய உத்தரவு இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையில சாத்தான் ஒரு சின்ன முடிவு கூட தொட முடியாது. உங்க தலையில இருக்கிற ஒரு முடிவு கூட அவரிடத்திலிருந்து உத்தரவு பெற்றுக்கொள்ளாம எதுவும் செய்ய முடியாது. அதான் ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்றார், பேதுருவே சீமோனே, உன்னை அவன் புடைக்க அவன் முயற்சி பண்றான், என்னிடத்துல உத்தரவு கேட்டிருக்கிறான், நான் கொடுத்திருக்கிறேன். கொடுத்தது மாத்திரமல்ல, இப்ப என்ன செய்யறேன்னா உன்னுடைய விசுவாசம் அழிந்து போகாதபடி உனக்காக என்ன பண்றேன்? வேண்டிக் கொண்டு என்ன ஆண்டவர் சொல்றார். அப்படின்னா ஆண்டவர் எவ்வளவு அற்புதமான தேவன். அவர் சொல்றார், இந்த சோதனை உன் வாழ்க்கை நடப்பதற்கு முன்பதாக உனக்காக நான் திறப்பின் வாசல்ல நின்று உனக்காக பரிந்து பேசி உன்னுடைய விசுவாசம் எந்த விதத்திலையும் அழியாமல் அது உறுதியாக நிற்கும்படியாக நான் உனக்காக ஏற்கனவே பரிந்து பேசியிருக்கிறேன். அப்படின்னா இன்றைக்கு நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த போராட்டம், இன்றைக்கு நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கின்ற இந்த புயல், இந்த பள்ளத்தாக்கை குறித்து இயேசு அறிந்திருக்கின்றார். அறிந்திருப்பது மாத்திரமல்ல, உங்களுக்காக இப்பொழுதும் பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய பெயரை அவருடைய உதடில் உச்சரித்து, இவனுக்காக நான் மரித்திருக்கிறேன், இவனுக்காக என்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்திருக்கிறேன், இவனுடைய விசுவாசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா, இவனுடைய விசுவாசத்தை திடப்படுத்துங்கள் என்று உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசக்கூடிய அற்புத இரட்சகர் ஐயா இயேசு. இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிறோம், பல சூழ்நிலை மத்தியில் வந்திருக்கணும். இன்னைக்கு அநேகர் ஆராதனைக்கு வரும்பொழுது உங்களுடைய சூழ்நிலை நிமித்தம் நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து நீங்கள் எழுதுறீங்க, உங்கள் பிரச்சனை எழுதுறீங்க. இது வழியாக நான் போகிறேன், இது வழியாக கடந்து போகிறேன், எங்களுக்காக ஜெபிங்கன்னு சொல்லி எழுதி இந்த ஜெபக்கூடையில் வைக்கிறீங்க. நாமும் சபையாராக கொடுக்கும் பொழுது ஒன்றாக சேர்ந்து ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவைகளை சந்திங்க, ஒவ்வொருவரையும் தொடுங்க என்று ஜெபிக்கிறோம். ஆராதனை முடித்த பின்பதாகவும் அநேக ஊழியரிங்க நின்று பல தேவைகளுக்காக கரங்களை வைத்து ஜெபிக்கிறாங்க. அதை காட்டில் உங்களை என்ன பார்த்து சொல்ற ஒரு அற்புத நற்செய்தி இருக்கின்றது. இயேசு உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். இயேசு உங்களுக்காக இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் இந்த பள்ளத்தாக்கின் வழியாக போய் வெற்றியோடு கூட அந்த பக்கம் வரும்படியாக உங்களுடைய விசுவாசம் எந்த விதத்திலும் ஒளிந்து போகாமல் அது திடமாய் இருக்கும்படியாக இயேசு பரிந்து பேசுறார் ஐயா. பேதுரு பார்த்து சொல்றாரு, சீமோனே சீமோனே, ஒரு கோதுமை புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்க அவன் அனுமதி கேட்டிருக்கிறான், உத்தரவு கேட்டிருக்கிறான். அதை நான் கொடுத்தது மாத்திரம் இல்ல, உனக்காக நான் பரிந்து பேசியிருக்கிறேன். உன்னுடைய விசுவாசம் எந்த விதத்திலும் தளிந்து போகாம உறுதியாக இருக்கும்படியாக உனக்காக நான் மன்றாடி இருக்கின்றேன். என்ன ஒரு ஆறுதல், என்ன ஒரு அற்புதம். அப்படின்னா அவன் சொல்லக்கூடிய பொய்யுக்கு இதுதான் என் முதல் பதில். நீங்க தனிமையா இல்லை, இதன் வழியாக நீங்க தனியா நடந்து போகல.
உங்களை கைவிடலை, ஆண்டவர் உங்களை மறக்கல, உங்களை அவர் நினைவு கூர்ந்து உங்களுக்காக ஏற்கனவே ஆண்டவர் ஜெபித்து உங்களை வெற்றி சிறக்கும்படியாக பரிந்து பேசக்கூடிய அற்புத இரட்சகர். இந்த சீஷலுக்காக ஆண்டவர் தான் செய்துட்டு இருந்தார். அவங்க புயல்ல இருந்தாலும் அவளுக்காக என்ன பண்ணி கொண்டிருந்தாரு? ஜெபித்து கொண்டிருந்த தேவனாக இருந்தார். அதான் செய்தார். அவங்களை அனுப்பின பிறகு அவர் தனியா போய் அந்த மலையில அவர் ஜெபித்து கொண்டிருந்ததுக்கு நோக்கம், இவர்கள் எல்லாரும் ஆண்டவரே உருவாக்கப்படணும், இவர்கள் எல்லாரும் உம்முடைய ராஜ்யத்திற்காக அப்போஸ்தலராக எழுப்புங்கள் என்று ஆண்டவர் நிச்சயம் பரிந்து பேசி கொண்டிருந்திருப்பார். அது மாத்திரமில்ல, இந்த அதிகாரத்துல 25ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா வாசிங்களேன். இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் நம்முடைய புயலை குறித்து அறிந்திருக்கின்ற இரட்சகர் மாத்திரமல்ல, இரண்டாவது நாம் இங்க பார்க்கக்கூடியது புயலின் மத்தியில் நம் இடத்தில் வருகின்ற இரட்சகராக இருக்கின்றார். என்னங்க, புயலின் மத்தியில் நம் இடத்தில் வரக்கூடிய இரட்சகராக இருக்கின்றார். அப்படின்னா அவர் தூரத்திலிருந்து தூது விட்டு, நீ நல்லா இருப்பப்பா, எதை குறித்தும் பயப்படாத, நீ எல்லாம் நல்லா ஆயிரும்னு சொல்லி தூரத்திலிருந்து அவர் ஏதோ நமக்கு வார்த்தையை மாத்திரம் அனுப்பக்கூடிய தேவன் அல்ல. வார்த்தையை அனுப்பினாலும் அவர் பக்கத்தில் வந்து அந்த அக்கினி ஸ்தம்பத்தில் நம்மோடு கூட இருக்கின்ற அற்புத இரட்சகர். நம்மோடு கூட இருந்து, நான் உன் கூட தான் இருக்கிறேன், உன் கரத்தை நான் பிடிச்சிருக்கிறேன், பயப்படாத என்று சொல்லி நம்மை திடப்படுத்துகின்ற இரட்சகர். ஏன்னா தூரத்திலிருந்து பயப்படாத என்று சொல்வதற்கும் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கைப்பிடித்து பயப்படாத என்று சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கு. அப்படிதானங்க? என்னுடைய பிள்ளைங்க ராத்திரியில் சில நேரத்தில் இடி மின்னல்லாம் வரும் பொழுது திடீர்னு என் மகன் அப்பான்னு கூப்பிட்டான்னு வைங்களேன், ராத்திரி அவனுடைய பெட்டில் இருந்து என்னை கூப்பிட்றான். நான் என்னுடைய பெட்டில் இருந்து எந்திரிச்சு, பயப்படாத லீவாய், நல்லா இருப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது போயிரும்பா, அந்த மின்னல் போயிரும்பா, படுப்படு அப்படின்னு சொல்லி என் பெட்டில் இருந்து சொன்னேன்னு வைங்களேன், அவன் தூங்குவானா? தூங்க மாட்டான். நான் என்ன பண்ணணும்? என் பெட்டிலிருந்து எழுந்து அவனுடைய பெட்டுக்கு போய் அவனோடு கூட உட்கார்ந்து என் கரத்தை அவன் நெஞ்சு மேலே வச்சு தட்டி, பயப்படாதடா, அப்பா இருக்கிற கூட, எதுவும் நடக்காதுன்னு சொன்னேன்னு வைங்களேன், அவன் மீண்டும் தூங்க போவான். இதுதான் ஆண்டவர் நமக்கு செய்கிறாரு. அவர் தூரத்திலிருந்து வார்த்தையை மாத்திரம் அனுப்புறது இல்லை, அவர் பக்கத்தில் வந்து நம் கரம் பிடித்து, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன் கூட தான் இருக்கிறப்பா, பயப்படாத என்று ஆண்டவர் சொல்றார். ஆனா இதை செய்வதற்கு முன்பதாக ஒரு மிக முக்கியமான காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் தேவ ராஜ்யத்தில் எப்பொழுதும் நான் மீண்டும் மீண்டும் ஆண்டவர் செய்யக்கூடிய அவருடைய செய்கையில காணக்கூடிய இந்த சத்தியம் என்னன்னா, ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கக்கூடிய எல்லா அனுபவங்களையும் அவருடைய ராஜ்யத்தில் பிரயோஜனமாக பயன்படுத்தக்கூடிய தேவன். எதையும் வீணா விடுவதில்லை ஆண்டவர். உங்களுடைய கண்ணீரை வீணா போக விடுவதில்லை, உங்களுடைய அனுபவங்களை வீணா போக விடுவதில்லை, உங்களுடைய போராட்டங்களை வீணா போக விடுவதில்லை. சத்ரு உங்களுடைய வாழ்க்கையில தீமை செய்வதற்கு வந்தாலும் அந்த தீமையை நன்மையாக தேவன் மாற்றுகின்றார். அப்படின்னா மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஏன் சில நேரத்தில் நம்முடைய புயலின் அனுபவத்தின் வழியாக நம்ம போகும் பொழுது நம் இடத்தில் தேவன் வருவதற்கு தாமதித்தது போல காணப்படும் பொழுது அதோடைய காரணத்தை மல்கியா 3 நம்ம வாசிக்கும். மல்கியா 3வது வசனத்தில் ஆண்டுடைய வார்த்தை விதமாக சொல்லுகின்றது, வாசிங்களேன். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். தேவ வார்த்தை சொல்லுகின்றது, இந்த வெள்ளியை புடமிடுகின்ற தேவன் இந்த லேவியர்களை அவர்களை பரிசுத்தமாக்குவதற்கு அவர் செய்கின்றது என்னன்னா, அக்கினி பக்கத்துல உட்கார்ந்து அந்த வெள்ளியை புடமிடுகின்றாராம். இந்த வெள்ளியை புடமிடுகின்றவர்கள் அப்படின்னா அந்த சில்வர் ஸ்மித், கோல்ட் ஸ்மித் கிட்ட பேசுனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, முக்கியமா இந்த வெள்ளியை புடமிடுவது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் இல்லையா. இந்த வெள்ளியை புடமிடுகின்றவர்கள் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, இந்த வெள்ளியை புடமிடணும்னா அவங்க செய்ய வேண்டிய முதலாவது மிக முக்கியமான காரியம்னா, இங்க தேவ வார்த்தையில எழுதியிருக்கின்ற வண்ணமாக அவங்க அக்கினி பக்கத்துல எப்பொழுதும் உட்கார்ந்து இருக்கணுமாம்.
அந்த அக்கினி விட்டு அவங்க தூரம் போக முடியாது. அந்த வெள்ளியை அந்த அக்கினியில் போட்ட பின்பதாக அவங்க சும்மா விட்டு விட்டு போய் மற்ற வேலையை செய்துட்டு திரும்பி வர முடியாது. ஏன்னா அந்த வெள்ளியை ரொம்ப நேரம் விட்டுட்டாங்கன்னா அந்த அக்கினியில் அது கெட்டு போயிடுமாம். இவருடைய வேலை அங்கே உட்கார்ந்து அந்த வெள்ளியை புடமிடும் பொழுது அதை கவனித்து கொண்டே இருக்கணுமாமா. அந்த வெள்ளியை கவனித்து கொண்டே இருக்கணும். சீக்கிரமாக எடுத்துட்டா அந்த வெள்ளி அது சுத்தப்படுத்தப்படாதாம். அதை உட்கார்ந்து கவனித்து அவருடைய கண்கள் எப்பொழுதும் அந்த அக்கினியில் இருக்கக்கூடிய வெள்ளி மேலே இருந்து அந்த வெள்ளி எவ்வளோக்கு எவ்வளோ அக்கினியில் இருக்கின்றதோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அசுத்தம் எல்லாம் மேலே வருமாம். மேலே வர 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 இவர் உட்கார்ந்து இருக்கின்றவர் அதை அப்படியே வடிச்சு 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 வெளியே எடுப்பாராம். அந்த அசுத்தம் வெளியே வர 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 அந்த வெள்ளி இன்னும் அழகாக பரிசுத்தப்படுத்தப்படுகின்றது, ஆயத்தப்படுத்தப்படுகின்றது. அப்படின்னா அவங்களை கேட்டீங்கன்னா எப்பயா உங்களுக்கு தெரியும் இந்த வெள்ளி ஆயத்தமா இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, எப்பன்னா என்னுடைய முகத்தை ஒரு கண்ணாடியை போல அதை நான் பார்க்கும் பொழுது அப்பொழுது இந்த வெள்ளி புடமிட்டப்பட்டிருக்கின்றது என்று அறிந்து அக்கினிலிருந்து வெளியே எடுத்துருவேன் என்று சொல்லுவார்கள். இதுதான் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் புயலின் வழியாக நம் கடந்து போகும் பொழுது, பள்ளத்தாக்கின் வழியாக கடந்து போகும் பொழுது நீங்களும் நானே கேட்குறோம், ஆண்டவரே எவ்வளோ நேரம் ஆண்டவரே, எவ்வளோ நாள் ஆண்டவரே, எப்போ இதெல்லாம் நீங்கன்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஆனால் அவர் நம்மை கைவிடலை. அந்த அக்கினி பக்கத்திலேயே உட்கார்ந்து அவருடைய கண்கள் நம்ம மேலே தான் இருக்கு. அவருடைய மிகப்பெரிய ஒரு நோக்கம் கிறிஸ்துவின் சாயல் நமக்குள் உருவாக்கும்படியாக ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை புடமிட்டு அது வெளியேற பெற்ற பொன்னை போல பரிசுத்தப்படுத்தும்படியாக ஆண்டவர் சில நேரத்தில் பல அனுபவங்கள் வழியாக நடக்க ஆண்டவர் நமக்கு அனுமதி கொடுக்கிறார். ஏன்? அந்த அனுபவத்தின் மூலமாக ஆண்டவராக இயேசுவின் சாயல் நமக்குள் உருவாக்கப்படுகின்றது. ஆண்டவர் எந்த ஒரு அனுபவத்தையும் வீணாக விடுவதில்லை. இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை பள்ளத்தாக்கின் வழியாக நடந்து போய் கொண்டிருந்தாலும், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஒரு புயல் நடந்து கொண்டிருந்தாலும் உங்களை பார்த்து சொல்றேன், இயேசு உங்க பக்கத்தில் உட்கார்ந்து உங்களை புடமிட்டு கொண்டிருக்கின்றார், உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றார். கிறிஸ்துவின் சாயல் உங்களுக்குள் உருவாக்கப்படுகின்றது. தேவன் எந்த ஒரு அனுபவத்தையும் வீணாக்க விடுவதில்லை. ஆண்டவர் அதை முடித்த பின்பதாக கிறிஸ்துவின் மகிமை உங்கள் மூலமாக விளங்க செய்ய தேவன் வல்லவராய் இருக்கின்றார். எந்த இடத்துல அவமானத்தை சந்தித்தீர்களோ, எந்த இடத்துல நிந்தனை நீங்கள் சந்தித்தீங்களோ, அதே இடத்தில் தேவன் மீண்டும் உங்களை திருப்பி கொண்டு வந்து உட்கார வைத்து அங்க ஒரு மேஜையை போட்டு அது மேல ஒரு டேபிள் கிளாத்தை போட்டு உங்கள் சத்துருக்கள் கொண்டு வந்து உட்கார வைத்து ஆண்டவர் அவளுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்க தலையை எங்க குனிதீங்களோ அதே இடத்துல உயர்த்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி இவன் என்னுடைய குமாரன், இவன் என்னுடைய குமாரத்தி என்று தேவனுடைய மகிமையை விளங்க செய்கின்ற வரைக்கும் தேவன் நம்முடைய விசுவாசத்தை புடமிட்டு கொண்டே இருப்பார். ஐயா, எவ்வளவு நேரம் யோசிக்கிறீங்கல்ல, எப்போ இதெல்லாம் ஆண்டவர் செய்வாருன்னு யோசிக்கிறீங்கல்ல, நான் சொல்றேன், அவர் உங்க பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அவருடைய பிரதான நோக்கம் கிறிஸ்துவின் சாயல் நமக்குள் உருவாக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையில் அநேக அனுபவங்கள் வழியாக போகும் பொழுதும் ஆண்டவர் ஒவ்வொரு அனுபவத்தையும் பயன்படுத்தி நம்முடைய விசுவாசத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அவருடைய நித்திய ராஜ்யத்திற்காக உங்களையும் என்னையும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றார். நீங்கள் கேட்கலாம், அப்போனா பாஸ்டர் எப்போ பாஸ்டர் ஆண்டவர் வருவார்? நீங்கள் சொல்கிறீங்களே புயலின் மத்தியில் வருவார்ன்னு சொல்கிறீங்களே, எப்போ வருவார்னா இந்த வசனத்தில் நீங்கள் பார்க்கும்பொழுது 2 காரியங்களை பார்க்குறீங்க. எப்போ வருவார் என்று இங்கே அழகாக எழுதியிருக்கு. முதலாவது நம்ம பார்க்கும் பொழுது மீண்டும் வாசிங்களேன், அந்த 25ஆம் வசனம் வாசிங்களேன். இரவின் 4ஆம் ஜாமத்திலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, இரவின் 4வது ஜாமத்தில், 4வது ஜாமத்தில். ஆங்கிலத்தில் இதே வசனம் a little before morning, விடியற் காலைக்கு கொஞ்சம் முன்னாடி அப்படின்னு ஆங்கில வேதாமத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. அப்படின்னா இந்த ராத்திரி நேரத்தில் இருள் எப்போ உச்சக்கட்டத்தில் இருக்கும் என்றால் விடியற் காலை வருவதற்கு சற்று முன்பதாக தான். அதுதான் இருளில் உச்சக்கட்டம். இப்போ நீங்கள் கேட்குறீங்க, பாஸ்டர் எப்போ ஆண்டவர் வருவார்னு கேட்டிங்கன்னா, இங்கே பார்க்கும்பொழுது நான் சொல்கிறேன், இருள் சூழ்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை நோக்கி வரார். இருள் உங்களை சூழ்ந்திருக்கும் பொழுது, உங்கள் நம்பிக்கையற்ற ஒரு நிலையில் நீங்கள் காணப்படும் பொழுது நீங்கள் திடங்கொள்ளணும். அந்த நேரம் உங்களுடைய அற்புதத்தின் நேரமாய் மாறுகின்றன. எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை சுற்றிலும் சத்ரு வந்து உங்களை சூழ்ந்து கொண்டாலும் ஆண்டவர் உங்களுக்கு அதை ஒரு விடுதலையின் நேரமாக மாற்ற வல்லவராக இருக்கின்றார். சில நேரத்தில் அந்த நம்பிக்கை
நம்பிக்கை இழந்து எதுவும் நடக்காது என்று யோசித்து கொண்டிருக்கின்றீங்களே, அந்த நேரம் தான் ஆண்டவருக்கு வெளியேறப்பட்ட விசேஷித்த நேரம். அப்பொழுதுதான் அவருடைய மகிமையை தேவன் வெளிப்படுத்த காத்து கொண்டிருக்கின்ற நேரம் என்று நான் சொல்லுவேன். ஏன்னா மரியாளும் மார்த்தாலும் தூதுட்டு அனுப்புறாங்க ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே நீர் அதிகம் நேசிக்கக்கூடிய உங்களுடைய சிநேகிதர் லாசரு ரொம்ப ரொம்ப பலவீனமா இருக்கிறார், சீக்கிரம் வாங்கன்றாரு. ஆண்டவர் அதை காதுல கேட்டுட்டு கேட்காத போல விட்டுறாரு. அவன் லாசரு சரீரத்தில் பலவீனமா இருந்தாலும் ஆண்டவர் இடத்துல போகல. அவன் மரித்து அடக்கம் பண்ணி 4 நாட்கள் கடந்து போன பின்பதாக இயேசு சீஷரை பார்த்து வா போலான்னு சொல்றாரு. அங்க பெத்தானியாக்கு போகும் பொழுது மரியாளும் மார்த்தாலும் ஓடி வராங்க. உங்களை போலதான் அவங்களுடைய கேள்வியெல்லாம், ஏன் ஆண்டவரே கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாம்ல, ஏன் ஆண்டவரே இப்படி நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலை மத்தியில் நீங்க வந்திருக்கிறீங்களா, இனி என்ன நடக்கும், இனி எனக்கு நம்பிக்கையே இல்லைன்னு அவங்க தவித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவளை பார்த்து சொல்றாரு, நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமா இருக்கின்றேன், என்னை நம்பி இருக்கின்றவன் சாவாமல் பிழைத்திருப்பான் என்று சொல்லி அந்த கல்லறைக்கு முன்பதாக எழும்பி நின்று லாசுவே வெளியே வா என்று சொன்ன அதே இயேசு இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் மரித்திருக்கின்ற, இழந்து போயிருக்கின்ற, இது திரும்பி நடக்காது என்று நீங்கள் எதெல்லாம் கைவிட்டு நீங்கள் நிலையில் இருக்கிறீங்களோ அந்த சூழ்நிலையில இருள் சூழ்ந்த நிலையில் ஆண்டவராகிய இயேசு உங்களை நோக்கி உங்கள் புயலின் மத்தியில் வந்து நின்று நீங்கள் நம்பிக்கை இழந்த நேரத்தில் அவருடைய மகிமையின் வல்லமையின் வார்த்தையினால நீ பயப்படாத, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு இதை எல்லாவற்றையும் சாதகமாக உன் வாழ்க்கையில நடக்கும்படியாக நடப்பிப்பேன் என்று நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று உரைத்த அதே இயேசு இன்றைக்கு உங்களை நோக்கி, உங்கள் புயலை நோக்கி, உங்கள் பள்ளத்தாக்கை நோக்கி அவர் அற்புதம் செய்யும்படியாக வருகின்ற அற்புத தேவன் என்று நான் இன்னைக்கு உங்களை பார்த்து பிரகடனம் செய்கிறேன். ஐயா, இருளில் மத்தியில் நம்பிக்கை இழந்த நேரத்தில் 4வது ஜாமத்தில், அப்படின்னா இருள் சூழ்ந்து சத்ரு வெள்ளம் போல வந்திருக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த நேரத்தில் கொடியை உயர்த்தி அற்புதத்தை செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அந்த வசனத்தின் அடுத்த பகுதி வாசித்தீங்கன்னா, இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். சோ அவர் வந்த பொழுது 4வது ஜாமத்தில் வந்தாராம். அப்படின்னா இருள், காரிருள் இருந்த பொழுது வந்தாராம். 2வது பார்க்கக்கூடியது கடல் மேல் என்ன பண்ணாருங்களாமா, நடந்து வந்தாராம். இப்படின்னா யோசிச்சு பாருங்களேன், இவர்களாம் மீனவர்கள், சின்ன வயதிலிருந்து இதுதான் அவங்களுடைய தொழில். எல்லாரும் சின்ன வயதிலிருந்து படகுல ஏறி மீன் பிடித்து அனுபவம் நிறைந்தவர்கள். இவர்கள் பார்த்த புயல் அநேக புயல், அனுபவித்த புயல்கள் அநேக புயல்கள். இது முதல் புயல் இல்லை, அவங்களுக்கு அநேக அனுபவங்கள் வழியாக போயிருக்கிறாங்க. ஆனா அன்றைக்கு நடந்து கொண்டிருந்த புயல் மிக பயங்கர கொடூரமான புயலா இருந்திருக்கலாம். ஏன்னா இவர்கள் மரித்து விடுவார்கள் என்று யோசித்தார்கள், மடிந்துடுவார்கள் என்று யோசித்தார்கள். இவர்கள் எதை குறித்து பயந்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னா, அவங்க படகுல உட்கார்ந்து அவங்களுடைய பயம் என்னன்னா, இந்த அலை, இந்த திரளாக வரக்கூடிய இந்த மிகப்பெரிய ஒரு அலை என்ன ஆக போகுது, இந்த அலை மோதி நம்முடைய கப்பலை கவிழ்த்து நம்ம எல்லாரும் மூழ்கி செத்து போறோம். ஸோ அவங்களுடைய பயமெல்லாம் எதை குறித்து இருந்ததுன்னா, அந்த புயலில் இருந்த கடலை குறித்து இருந்து, கொந்தளித்து கொண்டிருந்த கடலை குறித்து அவங்க பயந்து கொண்டிருந்தாங்க. அந்த அலையை குறித்து பயந்து கொண்டிருந்தார்கள், அந்த தண்ணீரை பார்த்து பயந்து கொண்டிருந்தார்கள். எதை பார்த்து பயந்து கொண்டிருந்தார்களோ அதன் மேல் இயேசு நடந்து அவர்களிடத்துல வந்தார் என்று தேவ வார்த்தையில பார்க்கிறோம். அப்படின்னா இன்றைக்கு காலையில எதை குறித்து பயந்து இருக்கின்றீர்களோ, உங்களுடைய வியாதியை குறித்து பயந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களா, உங்களுடைய திருமண வாழ்க்கையை குறித்து பயந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களா, உங்களுடைய வியாபாரத்தை குறித்து பயந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களா, உங்களுடைய பணத்தை குறித்து பயந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களா, நான் சொல்றேன், நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற தேவன் உங்களுடைய பயங்களை அவருடைய கால்கள் கடியில வைத்து அதை இயேசு ஏற்கனவே 2000 வருடங்கள் முன்பதாக அந்த சாபங்களை நசுக்கி அவர் ஏற்கனவே வெற்றி பெற்று அவர் உங்களிடத்தில் வரும் பொழுது வெற்றி சிறந்த இரட்சகராக தான் வருகின்றாரே தவிர, நீங்கள் பயந்து கொண்டிருக்கின்றதை பார்த்து அவர் பயப்படலையா, நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறதை அவர் கால் கீழில் மிதித்து ஏற்கனவே நான் வெற்றி சிறந்தேன், நான் மேற்கொண்டது போல நீயும் மேற்கொள்வாய் என்று அந்த நம்பிக்கையோடு கூட தேவன் நம்ம இடத்துல வருகின்றார். எதை குறித்து பயந்து கொண்டிருந்தார்களோ அதை கால்களில் கீழ் மிதித்து அவளை நோக்கி இயேசு வரார்.
இந்த அலையை பார்த்து பயப்படுறியாப்பா, இந்த அலையை உன் மேல மூழ்கணும்னு நீ யோசிக்கிறியா, அதை பத்தி பயப்படாத. ஏற்கனவே அது என் கால் கடியில் இருக்கு. எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமாகிய இயேசுவுக்கு அத்தனை வல்லமையும் உண்டாகி இருக்கின்றபடியால நீங்களும் நானும் எதை குறித்தும் பயப்படணும் என்ற அவசியம் இல்லை. ஒருவர் மாத்திரமல்ல, இருள் சூழ்ந்த நேரத்தில் அவர் வந்தார். அவர்கள் எதை குறித்து பயந்து கொண்டிருந்தார்களோ அதை கால்களுக்கு கீழ் வைத்து அதன் மேல் நடந்து வெற்றி சிறக்கின்ற இரட்சகராக வந்தார். மூன்றாவது நம்ம அங்கே பார்க்கக்கூடியது 26, 27 வசனத்தில் அங்கே வாசிங்களேன். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பயத்துல ஏற்கனவே புயலை பார்த்து பயந்துட்டு இருந்தாங்க. ஏற்கனவே புயலனால பயங்கர திகழ் இவங்களுக்கு. அந்த புயல் மத்தியில இயேசு அவரை நோக்கி வரார். இயேசு வரும்பொழுது இவர்கள் சில நேரத்தில் இது நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு காரியம்தான். ஏன்னா புயல் நம்மை சூழ்ந்து இருக்கும் பொழுது நம்ம பார்வை சற்று சரியா இருப்பதில்லை, சரியா பார்க்க முடியல, நம்பிக்கை வரல, விசுவாசம் அந்த நேரத்தில் இல்லை. ஏன் சரியா பார்க்க முடியல? நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியல, இது எப்படியாவது முடியும்னு தெரியல. அதனால அந்த சூழ்நிலை மத்தியில ஒரு குழப்பம், ஒரு கலக்கம். இந்த சீஷர்களுக்கும் அப்படிதான். அந்த புயலின் மத்தியில எதையும் சரியா பார்க்க முடியல. இயேசு அவளோடு கூட வாழ்ந்து வந்த இயேசு ராத்திரியும் பகலும் அவர் கூட தான் இருக்கிறாங்க. குறைந்தது ஒரு வருடமாவது இயேசுவோடு கூட இருந்திருப்பாங்க இவங்க இத்தனை பேரும். அப்படின்னா இயேசுவை அவங்க பார்த்து கூட அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. இயேசுவை பார்த்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஐயோ பேய் வருது ஐயா அப்படின்ட்டாங்க. உங்களை பார்த்து யாராவது அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? நீங்க ஒரு வீட்டுக்குள்ள வரீங்க, ஐயோ பேய் வந்தது போல இருந்தது அப்படின்னாங்கன்னா எவ்வளவு கோபம் வரும் உங்களுக்கு? ஏன் என்னை பார்த்தா என்ன பேய் மாதிரி இருக்கிறேன்னா? புத்தி இல்லையா? என்ன எவ்வளோ தூரம் பார்த்துருக்குற? ஆனால் எனக்கு கண்ணு குருடா, என்னையா பிரச்சனை அப்படின்னு நம்ம அவங்கள என்ன பண்ணுவோம்? திட்டிடுவோம். இயேசு எவ்வளோ அற்புதமானவர், எவ்வளோ சாந்த குணம் உள்ளவர், எவ்வளோ இரக்கமுடையவர். அவங்களுடைய தேவையே சந்திக்கிறதுக்கு தான் அங்கே வந்தார். அவங்கள காப்பாற்றுவதற்கு தான் அங்கே வந்தார். வரும்பொழுது இவங்க எல்லாம் அவரை பார்த்து பேயின்றாங்க. ஆனாலும் அவர் அவங்கள பார்த்து, முட்டாளுகளே, அட பசங்களா, என்னடா எவ்வளவுதான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லாம அவர் அவங்கள பார்த்து என்ன சொல்றாருங்க? திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்றார். அப்படின்னா அவருக்கு நன்கு தெரியும் நம்ம கடந்து போகும் பிரச்சனைகளை கடந்து போகும் பொழுது சில நேரத்தில் விசுவாசத்தை இழந்த போல அனுபவம் இருந்தாலும் அவர் நம்மை பார்த்து கடிந்து கொள்ளாம அவர் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாமல் இருங்கள் என்று இயேசு பார்த்து அவளுக்கு என்ன பண்ணாருன்னா ஊழியம் செய்கிறார். ஐயா ஊழியம் செய்கிறார். நான் சொல்கிறேன், இதுதான் ஐயா சபையின் அற்புதமான மேன்மை. இன்றைக்கு காலையில் கூட அநேகர் இன்றைக்கு தேவ பிரசனத்துக்குள் வரும்பொழுது பயத்தின் மத்தியில், குழப்பத்தின் மத்தியில், ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை மத்தியில் நீங்கள் காலையில் தேவ பிரசனத்துக்கு வந்திருக்கிறீங்க. சிலருக்கு நாளைக்கு எப்படி இதெல்லாம் நடக்கும், உங்கள் வியாபாரத்தில் எப்படி இந்த நஷ்டத்துலேருந்து வெளியே வர போகிறீங்க, உங்கள் குடும்பம் எப்படியாக இதெல்லாம் மீண்டும் ஒன்று சேரும் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில், மிகப்பெரிய ஒரு கலக்கத்தில் நீங்கள் காலையில் வந்திருக்கிறீங்க. ஆனால் உங்களை நோக்கி தேவ வார்த்தை வருகின்றது, திடன் கொள், திடன் கொள், பயப்படாத, பயப்படாத, நான் கூட இருக்கிறேன்ப்பா, நான் உன்னை கைவிடல, இதை நான் எல்லாவற்றையும் என்னுடைய நாமத்தினால் உனக்கு அற்புதமாக நான் செய்ய வல்லவராக இருக்கின்றேன். இன்றைக்கு ராத்திரியில் ஒருவேளை இப்பொழுது உனக்கு ஒரு ராத்திரி போல இருந்தாலும் சீக்கிரத்தில் உனக்கு ஒரு விடிய காலத்தில் கொண்டு வந்து உன்னுடைய அழுகையை நான் மாற்றி ஆனந்த களிப்பாக உனக்கு நான் மாற்றி தருவேன். உன்னுடைய துக்க காலம் மாறி உனக்கு ஒரு சந்தோஷத்தின் நாளை நான் உன்னை கொண்டு வரப்போறேன் என்று தேவன் இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரையும் பார்த்து
சொல்லுகின்றார், உனக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டமா இருந்தாலும், உனக்கும் உங்களுக்கும் எனக்கும் தேவன் சொல்லுகின்ற வார்த்தை, பயப்படாதே, திடன்கொள், திடன்கொள், திடன்கொள். நான் உன் கூட இருக்கும் பொழுது எதை குறித்து நீ பயப்படணும் என்ற அவசியம் இல்லை. நான் எல்லாவற்றையும் அற்புதமாக உன் வாழ்க்கையில நிறைவேறும்படியாக எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கின்றபடியால் நீ எதை குறித்தும் பயப்படாதே. பேதுரு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீரா இருந்தா என்ன சொல்லுங்க, நான் வெளியே வரேன்றாரு. அவர் போட்ல விட்டு வெளியே இறங்கணும். அந்த அலையை பார்த்து, புயலை பார்த்து பயந்து போயிடுறாரு. பேதுரு, இது ஒரு தனி பிரசங்கமாகவே பண்ணணும். ஆனால் பேதுரு இயேசுவின் மேல அவர் கண்ணை வைத்து புயலை கவனிக்காம இருந்திருந்தாருன்னா இயேசு இடத்துல வந்திருக்கலாம். பாதி தூரம் வந்தோடனே பேதுருக்கு அந்த புயலை பார்த்து கொஞ்சம் பயம் வந்துருச்சு. அந்த சத்தத்தை கேட்டு கொஞ்சம் பயந்துட்டார். உடனே அவருடைய கண்ணை இயேசு இடத்திலிருந்து அலைக்கு திருப்பிட்டார். திருப்பின உடனே இயேசுவுக்கு முன்பதாக வைக்கிறது விட்டு விட்டு அலையை பார்த்து பயந்து அந்த இடத்துல மூழ்க ஆரம்பிக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையிலும் சில நேரத்தில் தான் நடக்கு. விசுவாசத்தில் எடுத்துடுறோம், படி எடுத்துடுறோம், பாதி தூரம் வந்துடுறோம். பாதி தூரம் வந்த உடனே பிரச்சனை வந்துடுது, குழப்பம் வந்துடுது, போராட்டம் வருது, காற்று வீச ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் தான் கண்களை இயேசுவின் மேலே இன்னும் உறுதியாக பதித்து வைக்கணும். ஐயா, அலைகள் மோதினாலும், சமுத்திரம் கொந்தளித்தாலும், நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். படியெடுத்து வை என்று சொன்னாரன்னா, நீ அக்கறைக்கு வந்து சேரும் வரைக்கும் தேவன் உன்னை கைவிட மாட்டார். அத்தனையும் தேவன் நிறைவேற்றியே தீருகின்ற அற்புதம் நிச்சயம் உங்களுக்கும் எனக்கும் உண்டையா. நம் ஆராதிக்கின்ற தேவன் அற்புதங்களை செய்கின்ற தேவன். அதான் 4வது நடக்கக்கூடிய அற்புதமான சம்பவம். அங்கே வாசிக்கும் பொழுது 4வது இயேசு அவளுக்கு என்ன செய்தாருன்னா, 32வது வசனத்தை வாசிங்களேன். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அவர்கள் படகில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அவர்கள் என்பது இயேசுவும் பேதுரும். ஏன்னா பேதுரும் வெளியே இறங்கிட்டார். நான் சொன்ன மாதிரி பேதுருவையும் ஆண்டவர் மீண்டும் தூக்கி எடுத்துட்டு அவரும் பேதுரும் படகுல கால் எடுத்து வைத்த உடனே அது வரைக்கும் சுழல் காற்று வீசி கொண்டிருந்தது. ஆனால் இயேசு படகுல உட்கார்ந்த உடனே காற்று அமர்ந்தது என்று தேவ வார்த்தை சொல்லி. என்ன ஒரு அற்புதமான ஒரு காரியம். இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனை, தோல்விக்கு மேல தோல்வி, எதை செய்தாலும் அது தோல்வியில முடியுது, எதை தொட்டாலும் நஷ்டமா போகுது. பாஸ்டர், என் வாழ்க்கையில இந்த தரித்திரம், இந்த சாபம் என்னை விட்டு விலக மாட்டேங்குது. நான் உங்களை பார்த்து சொல்றேன், இந்த இயேசு கிறிஸ்துவை உங்கள் படகுக்கு நீங்கள் அழைப்பது அவசியம். உங்கள் படகுக்குள்ள ஒரு கால் எடுத்து வைப்பார் என்றால் உங்களை சுற்றி இருக்கின்ற இந்த கொந்தளிப்பு நின்று சமாதானம், அமைதி, நம்பிக்கை, அற்புதங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலத்திற்குள் நீங்களும் வருவீங்க. ஐயா, இயேசுவை ஒரு படகில் அழைத்த எந்த ஒரு நபரும் அவர்கள் தோல்வியில மூழ்கி முடிய மாட்டாங்க. இயேசு ஒரு படகுக்குள் ஏறுவார் என்றால் அந்த படகு நிச்சயம் அக்கறைக்கு போய் சேரும். ஐயா, செய்ய வேண்டியது அத்தனையும் செய்து முடித்து தான் அந்த படகு அக்கறைக்கு போகுமே தவிர அது பாதியில முழுங்க தேவன் அனுமதி கொடுக்க மாட்டார். இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை மத்தியில் இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருந்தாலும் உங்களையும் என்னையும் அதிகம் நேசிக்கின்ற அற்புத இயேசு கிறிஸ்து இப்பொழுது பிதாவின் வலது பாசத்தில் அமர்ந்து உங்கள் பெயரை அவருடைய உதடல் உச்சரித்து கொண்டிருக்கின்றார். உங்கள் பெயரை சொல்லி உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்றார். அவர் உங்களை பெயரை சொல்லி, என்னுடைய மகன், என்னுடைய மகள், இவங்க விசுவாசம் புடமிடும் பொழுதும் இவங்களை நீங்கள் பலமா அந்த பக்கம் கொண்டு வந்துருங்கப்பா, இவங்களுக்கு நீங்க கிருபையை தாங்க, ஏற்ற நேரத்தில் உதவி அனுப்புங்க, ஏற்ற நேரம் அவங்களுக்கு உற்சாக வார்த்தை வரட்டும் என்று இயேசு உங்களை மறக்கவில்லை, உங்களை கைவிடவில்லை. இந்த காலையில் ஒருவேளை சத்ரு உங்களுக்கு பொய்யை சொல்லி நீங்கள் தனிமையில் இருக்கின்றது போல உணர்ந்து இங்கே உட்கார்ந்து இருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்து
பார்த்து சொல்றேன், தேவ வார்த்தையின் சத்தியத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டுடைய வார்த்தை எபிரேயர் 8:34 படி, ரோமர் 8:34 படி, இப்பொழுதும் வலது பார்சத்தில் உட்கார்ந்து எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கின்ற என்னுடைய பிரதான ஆசாரியர் இருக்கின்றபடியால் நான் தைரியமா இருப்பேன் ஐயா, நான் தைரியமா இருப்பேன். நான் எதிலையும் மூழ்கி என்னுடைய வாழ்க்கை முடியாது. தேவன் எதெல்லாம் என் வாழ்க்கையில நடப்பிக்கணும் என்று நிச்சயித்து வைத்திருக்கின்றாரோ அத்தனையும் நிறைவேற்றி முடிகிற வரைக்கும் இயேசு எனக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருப்பார். பரிந்து பேசுவது மாத்திரமல்ல, என்னுடைய புயலின் மத்தியில வந்து என் கூட இருக்கின்ற அற்புத ரட்சகர் இன்றைக்கு உங்க கூட இருக்கிறாரு. நீங்க தனிமையில் இல்லை, நீங்கள் இதை தனிமையா சந்திக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பலத்தை தந்து, கிருபையை தந்து, ஞானத்தை தந்து, அந்த புயலை மேற்கொள்ளக்கூடிய கிருபைகளை தந்து ஆண்டவர் உங்களை வெற்றி சிறக்க வல்லவராக இருக்கின்றார். நீங்கள் எழும்பி சாட்சி கொடுப்பீங்க. நீங்கள் சொல்லுவீங்க, நான் ஒரு நாளைக்கு இந்த பள்ளத்தாக்கின் வழியாக நடந்து போகும் பொழுது எனக்கு இது எப்படி முடியும்னு தெரியல, எல்லா நம்பிக்கையும் இழந்து போயிருந்தேன். ஆனால் அந்த நேரத்தில் இயேசு என் பக்கத்தில் வந்து நின்று எனக்கு தைரியத்தை கொடுத்து, எனக்கு நம்பிக்கையற்ற சூழ்நிலை நம்பிக்கை கொடுத்து, எனக்கு காரியங்களை கைகூடி வர செய்து என்னை தேவன் வெற்றி சிறக்க செய்தார் என்று நீங்கள் நிச்சயம் அநேகர் சாட்சி கொடுப்பீங்க ஐயா. நான் உங்களை பார்த்து சொல்றேன், இந்த டிசம்பர் மாதம் துவங்குவதற்கு முன்பதாக அநேகருடைய வாழ்க்கையில இந்த புயல் நீங்கி அற்புதங்கள் நடக்கக்கூடிய நாட்களை நீங்கள் உங்க வாழ்க்கையில பார்ப்பீங்க. இரவு முடிந்து உங்களுடைய வாழ்க்கையில நீதியின் சூரியன் உதித்து ஆண்டவர் உங்களை அற்புதமாக நடத்துவதை உங்கள் கண்கள் பார்த்து பிரமிக்கும். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில கூடாது என்று சொன்ன காரியங்களை கைகூடி வர செய்ய வல்லவராக இருக்கின்றார். இதுவரைக்கும் தடைபட்டு இருக்கின்றது. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில யாரெல்லாம் எதெல்லாம் பிடுங்கியிருந்தார்களோ, எதெல்லாம் எடுத்திருந்தார்களோ, அதெல்லாம் மீண்டும் உங்கள் வாழ்க்கையில 7 மடங்கு திரும்பி வர செய்து ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்கள் செய்ய வல்லவராக இருக்கின்றார். நமக்கு ஊழியத்தை செய்கின்றார், நம்மளை திடப்படுத்துகின்றார். இப்பெல்லாம் வந்து தேவ பிரசன்னத்தில் உட்காரும் பொழுது சோர்ந்து போயிருந்தாலும் அந்த சோர்வை மாற்றி நம்பிக்கையை தந்து, பலத்தை தந்து ஆண்டவர் நம்மை திடப்படுத்தி நடத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். இதுதான் இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றார் ஐயா. இப்பொழுது நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்கள் இருதயத்தை திடப்படுத்தி கொண்டிருக்கின்றார். உங்களை இந்த காலையில் நம்பிக்கையால் நிரப்பி கொண்டிருக்கின்றார். இந்த காலையில் விசுவாச வார்த்தைகளை இன்றைக்கு உங்கள் இருதயத்தில் ஒரு நல்ல விதையாக விதைக்கப்படுவதாக. ஏன்னா அந்த விசுவாச வார்த்தை உங்கள் இருதயத்தில் விதைக்கப்படும் பொழுது அது உங்களுக்கு ஒரு 60-100 மடங்கு பலனை நிச்சயம் ஆண்டவருடைய ஏற்ற காலத்தில் கொண்டு வருவது நிச்சயமான ஒரு காரியம். 4வது இங்கே பார்த்தது, அவர் வந்து படகுல உட்கார்ந்த உடனே அந்த சூழ்நிலை மாறினது, அவருடைய கலக்கம் மாறினது. புயலும் காற்றும் அகற்றப்பட்டு இயேசு அவர்களை அக்கறைக்கு வந்து சேரும்படியாக அவர்களுக்கு உதவி செய்தார். இன்றைக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில இந்த அற்புதத்தை தேவன் செய்வாராக என்று நான் உங்களை பார்த்து நான் சொல்லுகின்றேன். உங்கள் வாழ்க்கையில தேவன் அற்புதமாக துவங்கின என்ன ஒரு நற்கிரியாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் அதை தொடர்ந்து நடத்துவேன் என்று சொன்ன தேவ வார்த்தையின்படி ஆண்டவர் இந்த நற்கிரியைகளை தேவன் உங்கள் வாழ்க்கையில் நடப்பித்து அற்புதங்களை செய்வாராக. எழுமினலுங்க, என்னோடு கூட உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். இந்த காலையில் ஆண்டவராக இயேசு உங்களுக்கு நம்பிக்கை தருவாராக, உங்களுக்கு கிருபைகளை தருவாராக. இன்றைக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலை மத்தியில் இன்றைக்கி வந்திருந்தாலும் கலங்காதீங்க, பயப்படாதீங்க. இயேசு உங்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் சீஷர்களுக்கு சொன்ன அதே வார்த்தைகள் தான். திடன்கொள், நான் தான், பயப்படாத என்று இயேசு அவர்களை பார்த்து சொன்னார். அவங்க குழப்பத்தின் மத்தியில், அவர்கள் கலங்கியிருந்த நேரத்தில் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகள், பயப்படாத, நான் கூட இருக்கிறேன், எதை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம் என்று சொன்ன அதே வார்த்தைகளை இயேசு உங்களையும் பார்த்து இந்த காலையில் பேசி கொண்டிருக்கின்றார். அந்த சீஷர்கள் இயேசு எப்பொழுது படகில் ஏறினாரோ அவருடைய சூழ்நிலை மாறினது. இந்த காலையில் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தீங்கன்னா, இதுவரைக்கும் இயேசு உங்களுடைய பாவங்களுக்காக மரித்து மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தார் என்ற அந்த அற்புத சத்தியத்தை இன்னும் உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளாமல் இருந்தீங்கன்னா, உங்களுக்காக நான் விசேஷமாக ஜெபிக்கும்படியாக விரும்புகின்றேன். ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகின்றது, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசித்து அவர் இரட்சகர் என்று அறிக்கை செய்கின்ற யாவருக்கும் ரட்சிப்பும் நித்திய ஜீவனும் தரப்படுகின்றது என்று தேவ வார்த்தை சொல்லுங்க.
ஆனால் இன்றைக்கு இயேசு உங்கள் படகுக்குள்ளே நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஐயா. உங்கள் படகுக்குள்ளே அவரை வரவேற்கலாம். அவர் பலவந்தம் பண்ணி யாருடைய படகுலும் ஏறுவதில்லை. அவர் அழைக்கப்படுவதற்காக காத்திருக்கின்ற அற்புத இரட்சகர். இன்றைக்கு தேவ வார்த்தையை கேட்டீங்க. இயேசு ஒரு படகில் ஏறுவார் என்றால் காற்று புயல் அகற்றப்படுகின்றது, சமாதானமும் அமைதியும் வரக்கூடிய ஒரு இடம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் சமாதானமும் நித்திய நம்பிக்கையும் தரக்கூடிய அற்புத இயேசு இரட்சகர் உங்கள் படகில் இருக்கின்றாரா? இல்லாவிட்டால் இந்த காலையில் உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகின்றேன். தலைகள் தாழ்த்திருக்கிற நேரத்தில், கண்கள் மூடி இருக்கிற நேரத்தில், ஐயா ஆமாம், இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக இதுவரைக்கும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலை. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் அந்த அனுபவம் இன்னும் பெறாமல் இருந்தீங்கன்னா, இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு நேரம். இயேசு இந்த காலையில் இங்கே இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு அவர் வல்லவர். இயேசு என்ற நாமத்தை நோக்கி கூப்பிடுகின்ற யாராயிருந்தாலும், எந்த பின்னணியிலிருந்து வந்திருந்தாலும் பரவாயில்ல, அந்த நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமாக இருக்கின்றபடியால் அந்த நாமத்தை கூப்பிடுகின்றவர்களுக்கு ரட்சிப்பு உண்டு, நித்திய நம்பிக்கை உண்டு. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இங்கே இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் பலப்படுத்துங்க ஆண்டவரே. இன்றைக்கு விசேஷமாக ஒரு குழப்பத்தின் மத்தியில், ஆண்டவரே, ஒரு போராட்டத்தின் மத்தியில் தேவ பிரசனத்துக்கு வந்திருக்கின்ற வெளியேறப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு நம்பிக்கை உண்டாவதாக, சூழ்நிலைகள் மாறுவதாக. இன்றைக்கு பிரகடனப்படுத்துகின்ற தேவ வார்த்தையின்படி சீக்கிரத்தில் விடுதலையை பார்த்து அவள் சாட்சியை கொடுக்க தேவன் கிருபை பாராட்டுங்க. உமக்கு நாங்கள் துதி கன மகிமை செலுத்துகின்றோம். இயேசுவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.